லைவ் அப்டேட்டு இந்த படத்தை பாருங்கள். தலைவி சௌந்தர்யா வேறு லெவலில் டஃப் கொடுத்து வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. சவுண்டு என்னடா விளாண்டான்னு கேட்குறவங்களுக்குலாம் இந்த படம் தான்டா சாட்சி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ பிக் பாஸ் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்க்கே வந்து ஒரு 2.0 அறிவிச்சிட்டு இதுக்கு முன்னாடி 5 பேத்துக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்தாரு இல்லையா, 1 2 3 4ன்னு. இப்போ வந்து 3 பேத்துக்கு பாயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த டாஸ்க்கு வந்து வேறு ஒரு திருப்பி 2.0 வந்து வைக்கிறாரு. இதில் உடனே 5 பேர் வந்து டீம் சேர்ந்துட்டாங்க. இந்த பக்கம் ரயானு, 4 பெண்கள் ஜாக்லின், சௌந்தர்யா, பவித்ரா அப்படின்னு. இந்த பக்கம் முத்துக்குமரன், விஷால், ராணவ் அப்படின்னு இந்த 5 பேர். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், 2 டீமாக வந்து பிரிச்சுட்டாங்க. இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போதே எல்லோரும் பேசிக்கிறாங்க. இதில் இந்த ப்ரொமோவில் வந்துச்சு இல்லையா, நீ வந்து இந்த அன்எத்திக்கல் வாடுற நம்ம போட்டதை வந்து நீ மீறிட்ட அப்படின்னு சொல்லி இந்த முத்துக்குமரன் சொல்லுவான்ல, அது ஏதோ உண்மை தான் போல இருக்குது. அது இதுக்கு மேலே தான் வரப்போகுது. இப்போ என்னென்னா, இவங்க ஒரு 5 பேர், விஷால், ராணவ், அருண், முத்துக்குமரன், தீபக் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த இவங்களை வந்து இது பண்ணுறாங்க. இந்த டாஸ்க் ஆரம்பித்தோடனே இவன் ஃபஸ்ட்டு வந்து ரயான் என்ன பண்ணுறான், சுத்தியலை வந்து எடுத்து வச்சுக்கிட்டான். அந்த சுத்தியலை பிடுங்கிறதுக்கு இவங்க 5 பேர் சேர்ந்து முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியில் சவுண்டு வந்து வேறு லெவலில் அவங்க டீமுக்காக செயல்பட்ட டீம் இல்லை, இருந்தாலும் ஒரு இதாக வந்து செயல்பட்டாங்க. அதில் என்னென்னா, அப்படியே சௌந்தர்யா வந்து தீபக்கண்ணை பிடிச்சி இப்படி கூப்பிட்டு போகிறாரு. அவர்கிட்ட இருந்து அப்படியே தப்பிச்சு வந்து அடுத்து வந்து முத்துவை பிடிச்சி இழுத்து முத்துவை பிடிச்சி அப்படியே தூக்கி கொண்டு இந்த பக்கம் போட்டு அப்படியே முத்து கத்துறான். முத்து தீபக்கே வந்து சௌந்தர்யா புடுறா விஷால் அப்படியே விஷாலும் வந்து பிடிச்சதுக்கு அப்புறம் தான் முத்துவால் வந்து ரிலீஸ் அந்த அளவுக்கு சவுண்டு என்னென்னா டஃப் கொடுத்து விளையாண்டு நாங்களும் பண்ணுவோம்டா, நாங்களும் பிளேயர் தான்டா அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வேறு லெவலில் சம்பவம் பண்ணி விட்ருக்காங்க. இப்போ ஏதோ நியூஸ் வருது, இதில் 10 பாயிண்ட்டுமே வந்து விஷால் தான் வச்சு வாங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ முத்துக்கு பட்டாங்கடா பட்டை போன இதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு 2 அப்படி வேகமாக பிளான்லாம் போடுவான், எல்லாம் பண்ணுவான், கடைசியில் பட்டையை போட்டுறாங்க. அதே மாதிரி இதுலேயே பட்டை அப்படி ஒரு பிளான். விஷால், ராணவ் நீ வந்து ரயானை ஃபஸ்ட்டு நான் அவன் அதிக பாயிண்ட் இருக்கான், அவனை அவுட் ஆகணும், அடுத்து சௌந்தர்யா அவுட் ஆகணும். பிளான் பூரா கடைசியில் என்ன ஆகி போச்சு, நாசமாக போச்சு. ஓரமாக போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.